Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எப்படி Facebook பேஜை நம்ம பர்மனண்டா delete பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய Facebook ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. Facebook ஆப் ஓபன் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்க உங்களுடைய Facebook வந்து மெயின் அக்கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்க Facebook பேஜுக்கு வந்து ஸ்விட்ச் வந்து பண்ணணும். அதுக்காக இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட்ஸ்ல கூட 3 பார்ல கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகான்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். நீங்க இந்த பேஜ்ல இருந்து உங்களுடைய Facebook பேஜுக்கு வந்து ஸ்விட்ச் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய Facebook பேஜுக்கு வந்து ஸ்விட்ச் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க டெலீட் பண்ணக்கூடிய அந்த பேஜ் Facebook பேஜுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ Facebook பேஜுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட்ஸ்ல இருக்கக்கூடிய உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. 3 பார்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல மெனு அப்படின்ற இந்த பேஜ்ல செட்டிங்ஸ் ஐகான் கொடுத்திருக்காங்க பாருங்க. செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டேன். செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்ட பிறகு செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இந்த பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்போ நான் வந்து செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி அப்படின்ற இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வரேன். கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு யுவர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். இப்போ இந்த யுவர் இன்ஃபர்மேஷன்ல வந்து பாருங்க உங்களுக்கு ஆக்சஸ் அண்ட் கண்ட்ரோல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆக்சஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆக்சஸ் அண்ட் கண்ட்ரோல் வந்து நான் கிளிக் பண்றேன். ஆக்சஸ் அண்ட் கண்ட்ரோல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லோடிங் ஆகி இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க டீஆக்டிவேஷன் அண்ட் டெலிஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து டீஆக்டிவேஷன் அண்ட் டெலிஷன் வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க உங்களுக்கு அடுத்து இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். டீஆக்டிவேட்டிங் ஆர் டெலிட்டிங் யுவர் Facebook பேஜ்னு சொல்லிட்டு ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க டெலீட் பேஜ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம டெலீட் பேஜ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய Facebook பேஜை டெலீட் பண்ணும்போது பர்மனண்டா வந்து டெலீட் ஆகும். ஓகே, செலக்ட் பண்ணிட்ட பிறகு கண்டினியூ வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கண்டினியூ கிளிக் பண்ணிட்டேன். கண்டினியூ கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் பேஜ் டெலிஷன் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ என்ன ரீசனுக்காக நீங்க வந்து டெலீட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உங்களுக்கான ரீசன் வந்து எதனா ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீசன் செலக்ட் பண்ணிட்ட பிறகு அதுக்கான சொல்யூஷன் வந்து அடுத்து கொடுப்பாங்க. ஓகே, நீங்க என்ன ரீசன் செலக்ட் பண்ணீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் வந்து ஒரு ரீசன் மேல வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஐ ஸ்பெண்ட் டூ மச் டைம் ஆன் Facebook சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் ஐ ஸ்பெண்ட் டூ மச் டைம் ஆன் Facebook. இது வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க எதனா ஒரு ரீசன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. நீங்க இப்படி இருந்தா அதை வந்து கட்டுப்பாடா இருக்கலாம் அப்படி இப்படி சொல்லிட்டு எதனா ஒன்று கொடுப்பாங்க. நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ரீசனுக்கு ஏத்த மாதிரி ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு இந்த பேஜ்ல வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. அதனால ஸ்மால் பேராவா காமிக்குது. உங்களுக்கு சில ரீசன் செலக்ட் பண்ணும்போது பெருசா அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. கீழே வந்து பாட்டம்ல கண்டினியூ சொல்லிட்டு இருக்கும். ஓகே, உங்களுக்கு கண்டினியூ எங்க இருக்கோ நீங்க கண்டினியூ கிளிக் பண்ணி நீங்க அடுத்த பேஜுக்கு வந்து வந்துருங்க. ஓகே, இப்போ நான் வந்து கண்டினியூ வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ நான் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிட்டேன். கண்டினியூ கிளிக் பண்ணிட்ட பிறகு அடுத்த பேஜ்ல பர்மனன்ட்லி டெலீட் பேஜ் சொல்லிட்டு நமக்கு இப்படி வந்து வருது. இப்போ இதுல வந்து பாருங்க நீங்க டெலீட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய Facebook பேஜ்ல முக்கியமான போட்டோ, வீடியோ, முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதுனா இருந்தா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக தான் இந்த பேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க கீழே பாட்டம்ல கண்டினியூ சொல்லிட்டு இருக்கு பாருங்க. கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கண்டினியூ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க கண்டினியூ கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். கன்ஃபார்ம் டெலிஷன் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து உங்களுடைய Facebook அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணணும். இப்போ வந்து உங்களுடைய எந்த Facebook அக்கௌண்ட் மெயின் அக்கௌண்டா யூஸ் பண்ணி நீங்க வந்து Facebook பேஜ் கிரியேட் பண்ணீங்களோ அந்த மெயின் அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட Facebook அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு நான் கண்டினியூ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நீங்க கண்டினியூ கிளிக் பண்ணிட்ட பிறகு அடுத்த பேஜ்ல கன்ஃபார்ம் டெலிஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து உங்களுடைய Facebook பேஜை டெலீட் பண்றீங்க அப்படின்னா நீங்க டெலீட் பண்ணிட்ட பிறகு அது வந்து பர்மனண்டா வந்து டெலீட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க எதனா போட்டோ, வீடியோ, முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதனா உங்களுக்கு திரும்பி மீட் எடுக்கணும், ரெக்கவரி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நினைச்சா கூட திரும்ப வந்து உங்களால ரெக்கவரி பண்ண முடியாது சொல்லிட்டு அவங்க வந்து இதுலயே வந்து கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. நீங்க Facebook பேஜை டெலீட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சுக்கோங்க இது வந்து இம்பார்ட்டனா இல்லையா சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் டெலீட் பண்ணுங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதனா இருந்துச்சு அப்படின்னா முன்னாடியே நீங்க வந்து அதை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கான டேட்டா எல்லாமே சேவ் பண்ணிக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு Facebook பேஜ் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து கண்டினியூ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கண்டினியூ கிளிக் பண்ணிட்ட பிறகு delete this பேஜ் சொல்லிட்டு இப்போ வந்து அந்த பேஜ் வந்து ஒரு 30 டேஸ்ல வந்து டெலீட் ஆகும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆகிறதுக்கு 30 நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து டைம் எடுத்துப்பாங்க. 30 நாளுக்கு அப்புறம் அவங்க வந்து டெலீட் வந்து பண்ணிடுவாங்க பர்மனண்டா. அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீஆக்டிவேட் மாதிரி தான் இருக்கும். நீங்க திரும்ப வேணும் அப்படின்னா நீங்க செட்டிங்ஸ்ல போய் ரீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் உங்களுடைய டெலீட் பண்ண Facebook பேஜை ரெக்கவர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க டெலீட் பேஜ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய Facebook பேஜை டெலீட் பண்றீங்க அப்படின்னா டெலீட் பேஜ் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து டெலீட் பேஜ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க டெலீட் பேஜை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய
Facebook பேஜ்ல இருந்து உங்களுடைய Facebook அக்கவுண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க என்னுடைய Facebook அக்கவுண்ட்ல இருக்கு இப்போ. இப்போ மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகான வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே, ப்ரொஃபைல் ஐகான கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இது வந்து என்னுடைய அக்கவுண்ட். இப்போ என்னுடைய Facebook பேஜ்க்கு வந்து நான் ஸ்விட்ச் வந்து பண்றேன் பாருங்க. அது ரவுண்டா கொடுத்திருக்கான் பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த Facebook பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் வந்து ஆகாது. ஏன்னா நம்ம வந்து டெலீட் வந்து பண்ணியாச்சு. அதனால நம்ம திரும்ப வந்து Facebook பேஜ் ஸ்விட்ச் வந்து பண்ண முடியாது. ஓகே, இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம Facebook பேஜ் வந்து நம்ம பெர்மனன்ட்டா வந்து டெலீட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.